கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது மாணவி கொலை வழக்கில் உரியவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ் வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சூலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்டு அந்த கேமராக்களின் காட்சிகள் எல்லாம் சூலூர் காவல் நிலையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை மேற்கு மண்டல ஐஜி பவானி துவக்கி வைத்து சூலூர் சுற்றுவட்டார பகுதி மிகவும் பாதுகாப்பான பகுதி என தெரிவித்திருந்தார். தற்பொழுது இந்த கண்காணிப்பு கேமராக்களில் பெரும்பாலானவை செயல்படாமல் இருப்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்ததால் மாணவி கடத்தப்பட்டு 24 மணி நேரமாகியும் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் தொடர்ந்து திணறி வந்தனர். மேலும் மாணவியின் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணம்பாளையம் குளத்தில் போலீசார் மாணவி தர்ஷினி உடலை இன்று மாலை 6 மணிக்கு கண்டறிந்துள்ளனர். ஆனால் யாரையும் அது பற்றி பார்க்க விடாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீஸ் பலத்த காவல் ஏற்படுத்தி அதனை தடுத்து இருந்தனர். இதனால் பொதுமக்கள் காவல் நிலைய பகுதிக்கு வந்து திடீரென தங்களது மகளுக்கு நீதி வேண்டும் என கேட்டு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த சாலை மறியலால் தீர்த்தி சாலையில் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.